வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் முருங்காய் சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு வடை சட்டி, அதாவது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா புரியும் போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தோட வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நம்ம ஆட் பண்ண வேணாம். இதோட ஒரு 1லேருந்து 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் 10லேருந்து 20க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கு மேலே நம்ம வதக்க தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இதில் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முருங்காய் எடுத்துருந்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்காய் சாம்பாரை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப வதக்கூடாது. வதக்கினீங்கன்னா அந்த முருங்காய் சாம்பாரோட டேஸ்ட்டு போயிடும். அதனால் காயை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம வதக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வதக்காதீங்க. நல்லா 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு நான் வதக்கினா போதும். அப்போ தான் முருங்காய் சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு. மஞ்சத்தூள் நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம பருப்புலையும் ஆட் பண்ணியிருப்போம். இதோட மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொறுத்தவரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துலேயே தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மசாலா கருகிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த முருங்காய் வேகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். அந்த முருங்காய் வந்து நல்லா வெந்துடும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அந்த சைடு லைட்டாக கேப் விடுங்க. அப்போ தான் அது பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். நம்ம எந்த இது மூடினாலும் லைட்டாக சைடில் கேப் விட்டிங்கன்னா தான் அதில் பொங்காமல் வெளியில் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. முருங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு அதாவது புளி கரைச்சி வச்சுருந்தோம். அதை நம்ம இதை கரைச்சி இதில் ஆட் பண்ணியாச்சு. இது புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு பொறுத்தவரையும் ரொம்ப நைஸாகவும் கிடையக்கூடாது, அதுமாரி ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த கல்யாண சாம்பார் நம்ம ஆட் பண்ணும்போது அப்படியே அந்த பருப்பு, அதாவது நம்ம மசிஞ்சிருக்கும், பட் ஆனால் அந்த பருப்பு அந்த சாம்பாரில் நமக்கு தெரியும் பார்த்திங்களா, அந்தமாரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அதேமாரி ரொம்ப திக்காகவும் சாம்பார் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மதியம் நீங்கள் சாப்பிடும்போது இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டி, அதாவது கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதோட சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சால்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கோம், அது பத்தாத பட்சத்தில் இப்போ நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா முருங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை கட் பண்ணி டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆப்ஷனல் தான், நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முருங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.